ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம நைட் டின்னர் என்னன்னு பார்த்துருவோமா? இன்னைக்கு டின்னர் எப்படி தெரியுமா இருக்க போகுது? ரொம்ப சுவையான ஒரு டிஷ். நம்ம ஊத்தப்பழம் இதில் சுடுவோம், அரிசி மாவு தோசை மாவில் தான் சுடுவோம். எப்பவுமே யூஸ்வலாக அப்படி தான் செய்வோம். அப்புறம் தோசைன்னா கோதுமை மாவில் சுடுவோம், மைதா மாவில் சுடுவோம். இது ரவை பேஸ்டு தோசை. உடனே ரவா தோசை கிடையாது, ரவை பேஸ்டு தோசை. இது பாருங்க, இதில் தக்காளி, ரவை எல்லாம் நல்லா ஊற வைக்கணும். ரவையெல்லாம் ஊற வச்சுட்டு தக்காளி, மிளகு, சீரகம், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு இது சுடணும். இது சுடும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது ஸ்டிஃபாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஹெல்த்தியும் கூட இல்லை. தக்காளி எல்லாம் போடுறோம்ல, இதில் மிளகு, சீரகம்லாம் போடுறோமா. அப்புறம் இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன விட போகிறோம்னா தால்னா வெறும் தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டு பண்ணியிருக்கோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி அவ்வளோதான். இந்த தோசைன்னு சொல்ல முடியாத, அதை ஊத்தப்பம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறமா அடிக்கடி செய்வீங்க. இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு 1/2 hour தான் ஆகும் மொத்தமே. ஓகே, ரவையை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரவை நல்லாயிடும். அதுலேயே தக்காளி, இஞ்சி, அப்புறம் மிளகு, சீரகம், உப்பு, தேவையான உப்பு, தயிர் 1 கப் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை மாதிரி சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த ஊத்தப்பம், ரவா ஊத்தப்பம். இதுக்கு பேர் கூட வச்சாச்சு, நல்லா இருக்குல்ல? வாங்க சாப்பிடலாம். அப்புறம் சுடுதண்ணி, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குன்னு எப்போவுமே எங்கள் வீட்டில் சுடுதண்ணி தான் குடிப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் எப்போவுமே சுடுதண்ணி தான் கொடுப்போம். யூஸ்வலாக டெய்லி சுடுதண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? பால் எப்பவும் போல் காய்ச்சி வச்சுருக்கோம். டின்னருக்கு அப்புறம் எல்லாருக்கும் பால் சாப்பிட்லாம். சரி, வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்காக ரெடி. ஓகே, இந்த பாருங்க, உங்களுக்கான ரவா ஊத்தப்பம் வித் தால் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வணக்கம்.